ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான புது டிஷ் 2 செய்ய போகிறேன். அது என்னென்னா மொச்சக்கொட்டை காயெல்லாம் போட்டு குழம்பு, புளிக்குழம்பு அண்ட் பிடிக்கரி. பிடிக்கரின்றது வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ டிஷ். இது எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதை சுடு தண்ணியில் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுட்டு அதோடைய தோலெல்லாம் நீக்கிட்டு அண்டு புளியும் நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு தக்காளியும் புளியையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மத்தில் அமுக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த புளியும் தக்காளியோடைய சாறு எல்லாம் கீழே வர அளவுக்கு நல்லா மத்தால் கடைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்த புளி தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அந்த புளியை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தாளிப்பு வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வாசனைக்கோசரம் போட்டிருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் குழம்புல சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. சின்ன வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டு அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்துடலாம். அண்ட் இந்த குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுற காயெலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் கருணைக்கிழங்கு, இந்த 4 வகையான காய் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன காய் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 4த்தையும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு அண்ட் ஒரு ரெட் சில்லி பவுடர், சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நான் இந்த குழம்புல ஏன் தக்காளியை நான் இப்போ போடலை அப்படின்னா, நான் ஆல்ரெடி 2 தக்காளி அந்த புளி தண்ணியோட சேர்த்துட்டேன். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தரும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா அந்த மொச்சக்கொட்டை ஒரு 3 விசில் நான் வேக வச்சு அந்த தண்ணியோடு நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன், குழம்புல ஆட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த மொச்சக்கொட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மொச்சக்கொட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. குழம்புல போடாதீங்க. எதுக்குன்னா அந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் நான் அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை நான் குழம்புல ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் இந்த குழம்புல ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கூட நல்லா குழம்பு திக்காக இருக்கும். குழம்பு தண்ணியாக இல்லாமல் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அண்ட் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஜாகரி பவுடர் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் புளிப்பும் பேலன்ஸ் ஆகிறதுக்கோசரம்.
ஸோ நீங்கள் அந்த 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சூப்பராக தெரியும். ஸோ நம்மளுடைய குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சோடனே ரெடி ஆகிடுச்சு. மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம பிடிக்கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிக்கறிக்கு நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரு கப் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே ஊற வைக்கணும். இந்த பிடிக்கறி செய்கிறதுக்கு முன்னாடியே 6 மணி நேரம் வந்து 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும் தண்ணியில். அண்ட் அது கூட வந்து ஒரு 15 மிளகாய், சிவப்பு மிளகாய் வந்து நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, ஒரு 15 மிளகாய் தண்ணியில் தனியாக ஊற வச்சுருங்க. அண்ட் அது கூட வந்து நான் சினமன் ஸ்டிக்ஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வந்து 6 மணி நேரம் கழித்து தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி நல்லா வடிகட்டிட்டு 6 மணி நேரம் கழித்து நான் இதை மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து பேஸ்ட் மாதிரி, திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். அண்டு கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஸோ மிக்சியில் அரைக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது பிடி கறின்றதுனால அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், அந்த பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் வந்து பிடிச்சு அந்த மாவை பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு திக்னஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அந்த பிடிக்கறி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நான் பிடிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, அண்டு சைட் பை சைட் நான் இட்லி குக்கரில் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அந்த பிடிக்கறியை வந்து நல்லா பிடிச்சு விட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வைங்க இட்லி பாத்திரத்தில். ஸோ நல்லா வெந்துட்ட பிறகு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த வேக வச்ச அந்த பிடிக்கறியை வந்து உடச்சி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் வந்து உங்களுக்கு சூடு வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற போது நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க. ரொம்ப ஆறின பிறகு பண்ணிங்கன்னா அந்த பிடிக்கறியோடைய அந்த இது வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும், ஹார்டாக இருக்கும், உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து மீடியம் அளவுக்கு சூடு இருக்கும்போதே நீங்கள் உடச்சி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்ட பிறகு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு, இது முடிஞ்ச அளவுக்கு நெய்யிலே வந்து நீங்கள் தாளிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டிஷ்ஷும் செம்மையாக இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உரத்தால் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இடிச்சிட்டு அதையும் வந்து நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகாய் ஹாஃபாக வெட்டிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இது வந்து நீங்கள் காரக்குழம்பு, ரசம் சாதம் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து
வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கூட சாதம் வடிச்சிட்டு அண்ட் அதில் நீங்கள் பிசைஞ்சோ சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து ஹேஸ் பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம். பெருங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆனியன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயில் நல்லா கீல நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அந்த பிடிக்கறியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பிடிக்கறியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்சாக சேர்த்து இந்த நெய்யில் நான் பெரட்டி விட்டுட போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெய்யிலேயே பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அந்த சன்னா தாலோட துவரம்பருப்போடு சேர்ந்து அந்த நெய்யில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் சாதம் போட்டு நீங்கள் வெறும் சாதம் வடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் இந்த பிடிக்கறியோடு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட வந்துட்டு நான்வெஜ்ஜில் நம்ம அந்த சொரா புட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து வெஜிடேரியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்க எல்லோரும் இதை வந்து சாப்பிட்லாம். அண்ட் ஃபைனலாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிட்டு திருப்பியும் லைட்டாக வந்து நான் கிளறி விட்டேன். ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகும். அதனால் ஸோ சுட சுட சாதம் அண்டு மொச்சக்கொட்டை காயெல்லாம் போட்டு குழம்பு, அது கூட வந்து இந்த பிடிக்கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேக் கேர், பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி மீல் வித் சவ்.